விவாத மேடை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களை உருவாக்கும் வாராந்த வானொலி நிகழ்ச்சி இது. நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதிட வந்திருக்கும் மாணவர்கள் தான் இவர்கள். கேட்வே புக் ஷாப் மாமனெல்லை நகரில் வாசகர் மனம் கவரும் பல்வகை நூல்களோடு மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் மற்றும் காகிதாதிகளை உங்கள் விருப்பம் போல தெரிவு செய்து நியாய விலையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமான இடம் கேட்வே புக் ஷாப். அத்தோடு தையல் அலங்கார பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், வாசனை திரவியங்கள் என்பவற்றுடன் கிராபிக் டிசைனிங் சேவையையும் வழங்குகிறது கேட்வே புக் ஷாப். மக்கள் நம்பிக்கையை வென்ற தன்னிகரற்ற நாமம் கேட்வே புக் ஷாப். கோட் ரோட் மாவனல்ல. தொடர்புகளுக்கு அல்ஹாஜ் ரிலா 0777 320 769. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077 419 12 12. நல்லது. இனி நாங்கள் இன்றைய இந்த விவாத மேடைக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றோம். இன்றைய இந்த விவாத மேடை நிகழ்ச்சியின் தலைப்பு என்ன? தலைப்பு இதுதான்: நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் இந்த சமூகத்திற்கு சிக்கலை ஏற்படுத்துகின்றனவா அல்லது சாதகத்தை ஏற்படுத்துகின்றனவா என்பதுதான் இன்றைய தலைப்பு. அதிலே அந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சிக்கலைத்தான் ஏற்படுத்துகின்றன என்று வாதிட வந்திருக்கின்றார்கள் மாவனல்லை ஜாஹிரா தேசிய பாடசாலை அணியினர், அதே போல கணேதன்ன முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சாதகத்தை தான் ஏற்படுத்துகின்றன என்ற அடிப்படையிலே வாதிட வந்திருக்கின்றார்கள். இன்றைய நடுவர்களாக இருப்பவர்கள் யார் என்று நாங்கள் முதலில் அறிமுகப்படுத்துகின்றோம். முன்னாள் அறநாயக்க அல் ஜலால் முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அதிபராக இருந்த ஃபைசர் ஏ குத்தூஸ் சார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரையும், அதே போல ஓய்வு நிலை வங்கி முகாமையாளர் சாலி ஏ மஜீத் ஜேபி சார் அவர்கள் இருக்கின்றார்கள். மாவனல்லை பதுரியா மத்திய கல்லூரி உதவி அதிபர் அல்ஹாஜ் முனா சலீம் அவர்கள் இருக்கின்றார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் ஆங்கில சேவையின் முன்னாள் சிரேஷ்ட அமைப்பாளர், அதே போல தயாரிப்பாளர் தாசிம் சார் இருக்கின்றார். பல நிகழ்ச்சிகளுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் முன்னாள் அதிபர், அதே போல பல பாடசாலைகளிலே சிரேஷ்ட ஆசிரியராக பணிபுரிந்த எங்களுடைய நியாசர் அவர்களையும், அதேபோல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் AM முகமது ரலீம் அவர்கள், எங்களுடைய ஊடகவியலாளர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் AKIM தில்ஷாத் அவர்களையும் முதற்கண் அன்பு சலாம் கூறி இந்நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்கின்றோம். நல்லது. இனி இந்த விவாத மேடைக்குள் உங்களை அழைத்து செல்கின்றோம். அந்த வகையிலே நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சிக்கலைத்தான் ஏற்படுத்துகின்றன என்று வாதிட வருகின்ற அணி மாவனல்ல ஜாஹிரா தேசிய பாடசாலை. முதலில் அந்த அணியின் தலைவி MIF இம்லாவுக்கு சந்தர்ப்பம். வாருங்கள். நாம் இன்று விவாதம் செய்ய வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் நமது சமுதாயத்திற்கு நன்மையை ஏற்படுத்துகின்றதா சீர்குலைப்பை ஏற்படுத்துகின்றதா என்பதையாகும். அந்த வகையில் எமது உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட தலைப்பு சீர்குலைப்பையே ஏற்படுத்துகின்றது என்பதே. ஆம் நடுவர் அவர்களே, நான் கூறுகின்றேன், இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் எமது சமுதாயத்திற்கு சீர்குலைப்பையே ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் அந்த சாதனங்களால் மனிதர்கள் அதிகப்படியாக சார்புகளை கொண்டுள்ளார்கள். மனிதர்கள் தொழில்நுட்பத்தினுள் மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக இன்னும் ஒரு மனிதர்களுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த சாதனங்கள் நன்மையை தருகின்றது என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டுமில்ல, எமது சமுதாயத்தில் பல மக்கள்களின் வேலை வாய்ப்புகள் இழந்து காணப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் உழைத்தே உண்ண வேண்டும் என்பது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகத்தில் மனிதர்கள் அவர்களது வேலைகளை விட்டுவிட்டு சோம்பேறித்தனமாக வீடுகளில் இருந்து இந்த தொழில்
செய்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமில்ல, இந்த தொழில்நுட்ப சாதனத்தின் மூலம் தவறான தகவல்கள் மிகவும் பரவிக்கொண்டு வருகின்றது. எனவே நான் இங்கு ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றேன், இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எமது சமுதாயத்திற்கு மிகவும் சீர்குலைப்பையே வழங்குகின்றது. வஸ்ஸலாம். நல்லது. அது ஜாகிரா தேசிய பாடசாலை அணியின் தலைவி MIF இம்லாவின் வாதம். இனி நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சாதகத்தை தான் ஏற்படுத்துகின்றன என்ற அடிப்படையிலே விவாதம் புரிய வரும் அணியின் தலைவி MIF அம்ரா கணேதன்ன முஸ்லிம் மகாவித்யாலயம் சார்பிலே வாதிட வருகின்றார். இது அவருக்கான சந்தர்ப்பம். இன்று நான் வாதிட வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், தொழில்நுட்ப வளர்ச்சியினால் மனிதனுக்கு சாதகமே. ஆம், நான் தெரியாமல் தான் கேட்கின்றேன். நீங்கள் 2026 வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது கிமு கற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று மனிதனானவன் நாமும் சதையும் போல தொழில்நுட்பத்துடன் பிணைந்து காணப்படுகின்றார். காலம் சுருங்கி நேரம் விரிந்து மனித தேவைகள் எண்ணிடங்காததாக அதிகரித்துள்ள இக்காலகட்டத்திலே மனிதனானவன் தனியாக நமது அனைத்து தேவைகளையும் செய்வதென்பது சாத்தியமற்ற ஒரு விடயமாகும். இதனால் தான் மனிதனின் அன்றாட வேலைகளில் சமையல் தேவைகளுக்கு, ஆடை அணிகளை கழுவுவதற்கு, போக்குவரத்திற்கு, சுகாதார தேவைகளுக்கென இன்னும் பற்பல மனித தேவைகளுக்கு தொழில்நுட்ப சாதனங்கள் உதவியாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. ஆம், ஆயிரம் கோடி கொட்டி கொட்டி கொடுத்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. இன்று எத்தனையோ பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக குழந்தை பாக்கியத்தை இழந்து காணப்படுகின்றார்கள். அதற்கு உங்கள் தொழில்நுட்பம் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? மலடி. ஆனால் உமது உழைப்பு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? மலடி. ஆனால் எமது தொழில்நுட்பம் பல பரிசோதனை குழாய்கள் மூலம் அவர்களுக்கு தாய்மையை அளித்துள்ளது என்றால் அது மிகையாகாது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களிலே படையினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்று தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி அன்றே கண்ணதாசன் கூறிவிட்டார். இன்று தொழில்நுட்பம் தேவையில்லை என்றால் என்ன அர்த்தம்? எனவே தொழில்நுட்ப வளர்ச்சி மனித சமுதாயத்திற்கு சாதகம் என கூறிய என் தரப்புக்கு எதிர்த்தரப்புக்கு வாய்ப்பளிக்கிறேன். நல்லது. அது கணேதன்ன முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் சார்பிலே வாதிட்ட அணியின் தலைவி அம்ரா. இனி நாங்கள் இரண்டாவது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். மாவனல்ல ஜாகிரா தேசிய பாடசாலையில் இரண்டாவது போட்டியாளர் ரிஷ்மா, MRF ரிஷ்மா. இது உங்களுக்கான சந்தர்ப்பம். என்னுடைய கட்சி சகோதரி விட்டு சென்ற ஒரு விடயத்தை நான் தொட்டு செல்ல முயல்கிறேன். ஆம் நடுவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் உலகத்தை எவ்வாறு மாற்றியுள்ளது என்று. இந்த மாற்றம் எமக்கு பாதகத்தையா தந்துள்ளது, சீர்குலைப்பையா தந்துள்ளது என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் என்னுடைய வலுவான கருத்து சீர்குலைப்பு என்பதாகும். இதனால் என்னுடைய கட்சி சகோதரி கூறினார் வேலை இழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று. அது எந்த அளவில் ஏற்பட்டுள்ளது என்று நான் கூறட்டுமா? உலகம் முழுவதும் 25% வேலைகள், அதாவது 85 மில்லியன் வேலைகள் தானியங்கிகளால் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. 25% வேலைகள் தான், 85 மில்லியன் வேலைகள் தான். அப்பொழுது எத்தனை வேலையாளர்கள் வேலையில் இருந்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்து இப்போது பணியில் இருக்கும் 44% பேருக்கு அடுத்த 5 வருடத்திற்குள் அவருடைய வேலை திறனை அதிகரிக்காவிட்டால் வேலையை விட்டு செல்லும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்து எதிர்த்தரப்பு சகோதரி, அதாவது தலைவர் கூறினார், தாய்மை 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 என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்படும் வரம். அதனை எப்படி நாங்கள் தொழில்நுட்ப சாதனங்களினால் எடுக்க முடியும்? இவ்வாறு அல்லாஹ் தாய்மையை கொடுத்தாலும் அருள்தான், கொடுக்காவிட்டாலும் அருள்தான். அல்லாஹ் செய்யும் ஒவ்வொரு விடயங்களும் எமக்கு அருட்கொடையையே தருகின்றது. இவற்றை நீங்கள் எப்படி தொழில்நுட்ப சாதனங்களின் மூலம் மாற்ற முடியும்? அடுத்து நாங்கள் கூறுகின்றோம், இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் மன உளைச்சலை தருகின்றது என்று. எவ்வாறு மன உளைச்சலை தருகின்றது என்று நான் கூறுகிறேன், கேளுங்கள். அமெரிக்காவில் சற்று நாட்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். ஒரு மாணவன், ஆண் மாணவன் தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தி அதற்கு மிகவும் அடிமையாகி தொழில்நுட்ப சாதனமான தொலைபேசியிலே தற்கொலை செய்யும் வழியை கேட்டு தற்கொலை செய்து கொண்டார். அங்கு தொடங்கிய தற்கொலை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்கொலை என்பது இஸ்லாத்தில் மன்னிக்க முடியாத பாவம். எனவே நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், தொழில்நுட்ப சாதனம் இஸ்லாத்தின் அடிப்படையில்
கிடைத்தது. நன்றி. நல்லது. அது மாவனல்லை ஜாகிரா தேசிய பாடசாலையின் இரண்டாவது போட்டியாளர் ரிஷ்மாவின் வாதம். இனி அடுத்து இரண்டாவது போட்டியாளர் கணேதன் முஸ்லிம் மகாவித்யாலயத்துக்கு சந்தர்ப்பம். இஸ்மா, இது உங்களுக்கானது சந்தர்ப்பம். எதிர்த்தரப்பு வாதிகளே, தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி நான் உங்களிடம் கூற முன்வந்திருக்கின்றேன். அன்று எமது பாதங்கள் நிலைத்தை தொட்டடா, இன்று எமது பாதங்கள் நிலத்தை தொடுகின்றனவா? இன்று தொழில்நுட்பத்தில் நாம் மிதந்து மூழ்கியுள்ளோம் என்றதில் மாற்று கருத்தில்லை. எமது நடை, உடை, பாவனை அனைத்தும் மகா தொழில்நுட்பம் என்றால் மிக இல்லை. கண்ணையும் கருத்தையும் கவரும் தொழில்நுட்பம். மகிழூர்திகளும் பேருந்துகளும் தொடரூர்திகளும் ஆகாய விமானங்களும் நவீன கண்டுபிடிப்பின் வாரிசுகள் அல்லவா? சமைக்கும் அடுப்புகள், துவைக்க செலவு இயந்திரங்கள், இணையம் எல்லாவற்றிலும் இன்று நாம் பாவிக்கும் இந்த தொழில்நுட்பம் நமக்கு தந்தது எது? யாவும் மறுக்க முடியாத உண்மை. நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் உண்மைகளே. ஆகவே கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து அனைத்து துறைகளிலும் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் ஊடுருவி பல வாய்ப்புகளை பெற்று தருகின்றார்கள் என்றால் மிக இல்லை. எம்மை விட்டு விலகாத கண்ணும் இமையும் போல் நகமும் சதையும் போல் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் பின்னி பிணைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது என்றால் மிக இல்லை. ஆம் சகோதரர்களே, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நவீன தொழில்நுட்பங்கள் சிக்கல் என்கின்றீர்களே, நீங்கள் இவ்விடத்திற்கு நவீன தொழில்நுட்பத்திலிருந்து தகவல்களை பெறாமல வந்திருக்கின்றீர்கள் இல்லையே? உழைப்பையும் அஹிம்சையையும் மட்டும் கொண்டு வந்த காந்திக்கு எதிரிகள் உண்டு. ஆனால் நம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மேதை அப்துல் கலாமுக்கு எதிரிகள் இல்லை என்பது தானே சகோதரர்களே நிதர்சனம். ஆகவே தொழில்நுட்பத்தில் அதிக அளவு நன்மையே கிடைக்கின்றன கூறி அது வாய்ப்பை எதிரணி சகோதரிக்கு விட்டு செல்கின்றேன். வரையறுக்கப்பட்ட நேரம் 2 நிமிடங்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றது என்பது விதிமுறை. ஆனால் 2 நிமிடத்தை சாமர்த்தியமாக பயன்படுத்தவில்லையே என்ற ஒரு குறையும் இருக்கிறது. இனி நாங்கள் ஜாகிரா தேசிய பாடசாலையின் 3வது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். MR ஹயா, வாருங்கள், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நடுவர் அவர்களே, எனது அணி சகோதரிகள் விட்டு சென்ற விடயத்தை நான் தொட்டு செல்ல முயல்கிறேன். இன்று நாம் பல தொழில்நுட்ப சாதனங்களில் மூழ்கியுள்ளோம். எமது தகவல்களை, அதாவது வியாபார தகவல்கள் அல்லது தனிநபர் உடைமையான தகவல்கள் அனைத்தையும் அதில் பதிவு செய்து வைப்பது வழமை. இப்போது பலர் அப்படி பதிவு செய்து வைக்கப்பட்ட தகவல்களை திருடி பல பிழையான விடயங்களில் ஈடுபடுவதை நாம் இன்று நன்றாக காண்கின்றோம். ஆகவே நவீன செயலிகள் மக்களின் அந்தரங்க தரவுகளை திருடி வியாபாரம் செய்கின்றனர். இது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை பற்றிய விடயம். இவ்வாறு தனி உரிமை ஒன்றை மீறுவது, தனி உரிமை சம்பந்தமான சட்டங்களை இஸ்லாத்தில் மீறுவது மிகவும் பெரிய ஹராமான விடயம் என்பதே எனது கருத்தாகும். மேலும் இன்று நாம் பலர் பார்க்கும் ஒரு பெரிய விடயம் என்னவென்றால் உளவு பார்த்தல். இஸ்லாத்தில் ஒருவரை பற்றி உளவு பார்ப்பதை இஸ்லாம் வன்மையாக தடுத்துள்ளது என்று குர்ஆனின் 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கண்காணிப்பு என்பது நவீன கால உளவு வேலையாகும். மேலும் நம்பிக்கை துரோகம், மக்களின் தகவல்களை ஒரு அமானிதம், அவற்றை தவறாக பயன்படுத்துவது நம்பிக்கை துரோகமாகும். மேலும் பாதுகாப்பின்மை. நாம் எவ்வாறு நம்புவது இந்த டிஜிட்டல் சாமான்களை? இந்த டிஜிட்டல் பொருட்கள் பல நம்பிக்கை துரோகமான விடயங்களை செய்து வருகின்றன. கேமராக்கள் மற்றும் ஸ்பைவர்கள் மூலம் ஒருவரின் இல்லறங்க ரகசியங்களை கூட இன்று பொதுவெளியில் கசியும் அபாயம். மேலும் நடுவர் அவர்களே, தவறான தகவல்கள் இன்று நவீன ஊடகங்களை பொய்களை உண்மையை விட வேகமாக பரப்புகின்றன. இது சமூக பிளவுகளுக்கு வழிவகுக்கின்றன. இஸ்லாத்தில் ஒரு செய்தியை கேட்டவுடன் அதை அப்படியே பரப்புவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் என்று எச்சரித்துள்ளார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் எனும் ஹதீஸ் பிரிவில் நாம் கண்டுள்ளோம். மேலும் அல் குர்ஆனில் செய்திகளை தீர விசாரிக்காமல் பரப்புவது அறியாமையினால் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயலாக குர்ஆன் கூறப்பட்டுள்ளது. நல்லதே. அவர் எடுத்த அந்த தலைப்பு நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சிக்கலைத்தான் ஏற்படுத்துகின்றன. இன்று நவீன உலகம் ஒரு புதிய போக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நாங்கள் டிஜிட்டல் சேஃப்டி, அதே போல் டிஜிட்டல் ஹைஜீன் என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு காலத்திலே அவர் சொன்னது கமைய இது எங்களுடைய சுயம் பற்றி
விசாரணை செய்ய வேண்டிய, அதாவது எங்களுடைய பிரைவசி பற்றி நாங்கள் விசாரணை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவருடைய வாதம் அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள். இனி நாங்கள் இறுதியாக கணேதன்ன முஸ்லிம் மகாவித்யாலய அணி சார்பாக நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சாதகத்தை தான் ஏற்படுத்துகின்றன என்று மூன்றாவது போட்டியாளர் வாதிட வருகின்றார். ஜிக்ரா, இது உங்களுக்கான சந்தர்ப்பம். தீங்கு தருவது தொழில்நுட்பம் அல்ல அல்ல, அதன் தவறான முறையில் மனிதர்கள் பயன்படுத்துவது தான் அப்படி சொல்கிறீர்கள். நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சமூகத்துக்கும் பெரிதும் பயனளிக்கின்றது. அவை வாழ்க்கையின் பல துறைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக மனிதர்களை வாழ்க்கையை மிகவும் எளிமையாக்கியுள்ளது. அது உண்மை அல்லவா? உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தகவல் தொடர்புகளுக்கு நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் சமூகத்துக்கு சிக்கல் என்று கூறும் நீங்கள் தொலைபேசி சாதனங்களை பாவிக்காமலா இருக்கின்றீர்கள்? இல்லையே. அது மட்டுமல்ல, மாணவர்களாகிய என்ற வகையில் நாம் கல்விக்காக இந்த தொழில்நுட்பத்தை பாவிப்பதால் நாம் எங்கிருந்தாலும் கற்பிக்கும் வசதி கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, மருத்துவ தேவைகள், ஆண் பெண் என்ற வகையில் வேலை மற்றும் பொருளாதார தேவைகளும் நேரம் மற்றும் உழைப்பை சேகரிக்கவும் உதவுகின்றன. அது மட்டுமா, அண்மை காலத்தில் ஜப்பானில் கர்ப்பிணி தாய்களுக்கு பிரசவத்தை இலகுபடுத்தும் நோக்கில் புதிய ஒரு இயந்திர தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொழில்நுட்பம் ஒரு கருவி, அதை எப்படி பயன்படுத்துவது என்றுதான் முக்கியம். அதை எமக்கு வழிநடத்த முடியாது, முன்னேற்றத்தை தடுக்கவும் முடியாது. சமூக வளர்ச்சியின் முதுகெலும்பே இந்த தொழில்நுட்பம் தான். அது மட்டுமா? இல்லையே. செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு சாதனங்கள் மூலம் புயல், சுனாமி, சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே கவனித்து பல்லாயிரக்கணக்கான எமது உயிர்களை காக்க உதவுகிறது. நீங்கள் பிழை என்று சொல்லும் இந்த தொழில்நுட்பம் தானே. தொழில்நுட்பம் மனிதனை மாற்றவில்லை, இல்லை, மனித வாழ்வை தான் எமக்கு மேம்படுத்தியுள்ளது. நன்றி. இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் சாதகத்தை தான் ஏற்படுத்துகின்றன என்ற அடிப்படையிலே கணேதன்ன முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் வாதிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இப்பொழுது எல்லாமே தொழில்நுட்ப சாதனங்கள் என்றுதான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். புரட்சி கவி பாரதிதாசன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையகம் என்று ஒரு அந்த கருத்து இருக்கிறது. ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ இந்த சாதனங்கள் அன்றாடம் எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை வாதிடுகின்றார்கள் கணேதன்ன முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். இனி நாங்கள் அதே அணி சார்பாக அதன் தலைவி அம்ராவுக்கு தொகுப்புரை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இது. வாருங்கள். தொழில்நுட்ப சாதனங்கள் பாதகம் 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 என்று கூறுகிறீர்களே. சரி, நான் கூட இதே போன்ற ஒரு விவாதத்தில் காணொலியை பார்த்துவிட்டு தான் இன்று ஆசைப்பட்டு வந்து இந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று தொழில்நுட்ப சாதனம் இல்லை என்றால் நமக்கு இதில் வீடியோ எடுத்து இருக்க முடியுமா? இன்று இந்த மைக் கூட பேச முடியுமா? தொழில்நுட்ப சாதனமாக இந்த மைக் இன்று இல்லை என்றால் நான் பேசுவது சரியாக பின்னால் இருப்பவர்களுக்கு கேட்காது. எனக்கு மட்டும் எனக்குள்ளே நான் குசு குசு என்று பேசிக்கொண்டிருக்க வேண்டியது தான். சரி, மனிதனுக்கு இறைவன் அல்லாஹ் 6 அறிவை கொடுத்துள்ளான். மண்ணையும் சோற்றையும் தந்தால் மண்ணை தின்பீர்களா, சோற்றை தின்பீர்களா? சோற்றை தானே தின்பீர்கள். அதனால் தான் அல்லாஹ் 6 அறிவை படைத்துள்ளான். சரியையும் தவறையும் பிரித்தறிந்து அதனை நல்லதை மட்டும் எடுத்து நடங்கள். அப்படி என்றால் உலகில் தீய மனிதர்களும் இருக்கின்றார்கள், நல்ல மனிதர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நல்லவர்களோடு சேர்ந்து பழகுங்கள் என்று. தீயவர்களோடு சேர்ந்து பழகுவதற்கு அல்லாஹ் காரணமாக முடியுமா? அதுபோலத்தான் நீங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தீயதை விட்டுவிட்டு நல்லதை பயன்படுத்த முடியும் தானே உங்களுக்கு? என்னத்தான் ஆயிரம் தொழில்நுட்ப சாதனங்கள் இருந்தாலும் அதனை இயக்குவதற்கு மனித மூளை அத்தியாவசியமாகும். இவ்வாறான தொலைபேசி, தொலைக்காட்சி போன்ற சாதனங்களில் இருந்து வரும் கதிர்கள் மூலம் இன்று நாம் ChatGPT யூஸ் பண்ணுறோம். அதால் நமக்கு தொழில்நுட்ப சாதனங்கள் நிறைய குறிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. நாம் கொரோனா காலங்களில் படிப்பதற்கு உதவியது இந்த தொழில்நுட்பம் தானே. இல்லை என்றால் நாங்கள் முட்டாளாக வந்து கொண்டிருந்திருப்போம். அதனால் தொழில்நுட்ப சாதனம் மனிதனுக்கு நன்மையை பயக்கின்றது என கூறி விடைபெறுகிறேன். நல்லது. அது கணேதன்ன முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி
அம்ரா அவருடைய தொகுப்புரையை நீங்கள் செய்மடுத்தீர்கள். இனி நாங்கள் மாவனல்ல ஜாயிரா தேசிய பாடசாலை அணியின் தலைவி இம்லாவுக்கு தொகுப்புரை வழங்க சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். இதோ. ஆம் நடுவர் அவர்களே, இந்த அணியினர் சூரிய விடயத்தை மீண்டும் மீண்டும் கூறி அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சோறும் தொழில்நுட்பமும் ஒன்றாக விடுமா நான் கேட்கின்றேன். சோறும் நாங்கள் உழைக்கும் உழைப்பிலேயே இங்கு வந்து எங்கள் கைகளில் வந்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, கர்ப்பிணி தாய்கள் என்ற விடயத்தை இவர்கள் அடித்த பாம்பை அடிப்பது போல் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்பம் மூலம் கர்ப்பிணி தாய்கள் பெரும் குழந்தைகளும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதில்லை, அந்த பெண்மணிகளும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் வாழ்கின்றார்கள். ஆம் நடுவர் அவர்களே, இந்த மார்க்கத்தில் ஹிஜாப் என்ற ஒரு அடிப்படை விடயம் உள்ளது. அந்த அடிப்படை விடயமே இந்த தொழில்நுட்பம் மூலம் சீரழிந்து வருகின்றது என்பது எனது கருத்து. அது மட்டுமில்லாமல் அதிகப்படியான சார்பு, வேலை இழப்பு, தகவல் பாதுகாப்பு சிக்கல்கள், தவறான தகவல் பரவல், சமூக மற்றும் மனநிலை பிரச்சனைகள் என்று இந்த தொழில்நுட்பம் மூலம் பல பிரச்சனைகள் இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆம் நடுவர் அவர்களே, அவர்களே கூறுகின்றார்கள் தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்கின்றார்கள் இந்த மனிதர்கள் என்று. எமது கருத்தை அவர்களே ஆதரிப்பதாக உள்ளதே இந்த விவாதம். எனவே நடுவர் அவர்களே, நான் இங்கு கூறுகின்றேன், இந்த விடயங்களை எல்லாம் எமது முஸ்லிம் சமுதாயம் மிகவும் சீர்குலைக்கின்றது. அது மட்டுமில்ல, இந்த ZGPT AI போன்ற விடயங்களில் தான் இப்பொழுது மனிதர்கள் மிகவும் மூழ்கி கிடக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதில் தான் நாங்கள் புத்தகத்தை திறந்து புத்தகத்தில் தேடுவதை விட்டுவிட்டு அந்த ZGPT AI போன்ற விடயங்கள் போய் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இதனால் பல நூலகங்கள் மூடி கிடக்கின்றது என்பது காலத்தில். எனவே நான் இங்கு எனது அணி சார்பாக ஆணித்தரமாக அடித்துக் கொள்கின்றேன், இந்த தொழில்நுட்ப சாதமே எமக்கு சீர்குலைப்பை தருகின்றது என்பதாகும். காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பை இந்த இரண்டு அணிகளுமே தெரிவு செய்து வாதிட்டிருக்கின்றார்கள். வழங்கப்பட்ட நேரத்துக்குள் அவர்கள் சாமர்த்தியமாக வாதிட்டார்களா, தலைப்புக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் பயணித்தார்களா, இப்படி நேர முகாமைத்துவம் அவர்களுக்குள்ள அந்த குழுக்களுக்கு இடையிலான அந்த கலந்துரையாடல் இப்படியெல்லாம் சரியாக அமைந்ததா என்பதை கவனித்து எங்களுடைய நடுவர்கள் புள்ளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. அவர்களுடைய முடிவுதான் நீங்களா வெற்றி பெறுவது என்பதை சொல்லப் போகின்றது. பார்க்கலாம். கேட்வே புக் ஷாப் மாவனல்லை நகரில் வாசகர் மனம் கவரும் பல்வகை நூல்களோடு மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் மற்றும் காகிதாதிகளை உங்கள் விருப்பம் போல தெரிவு செய்து நியாய விலையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமான இடம் கேட்வே புக் ஷாப். அத்தோடு தையல் அலங்கார பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், வாசனை திரவியங்கள் என்பவற்றுடன் கிராபிக் டிசைனிங் சேவையையும் வழங்குகிறது கேட்வே புக் ஷாப். மக்கள் நம்பிக்கையை வென்ற தன்னிகரற்ற நாமம் கேட்வே புக் ஷாப், கோட் ரோட் மாவனல்ல. தொடர்புகளுக்கு அல்ஹாஜ் ரிலா 0777 தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077-419-12-12. ஆம், நடுவர்களின் முடிவு எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. முதலாவது போட்டி மாவனல்ல ஜாகிரா தேசிய பாடசாலை என்னுடைய வலப்புறமாக இருக்கின்றது. அதே போல இடப்புறமாக இருக்கின்ற கணேதன்ன மதீனா முஸ்லிம் மகா வித்யாலயம். போட்டியின் முடிவை அறிவிப்பதற்கு முன்னர் இவர்களில் இருந்து இந்த 6 பேரிலும் இருந்து ஒரு சிறந்த விவாதியை, பெஸ்ட் டிபேட்டரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த பெஸ்ட் டிபேட்டர், சிறந்த விவாதி மாவனல்லை ஜாகிரா கல்லூரியில் இருந்து ஹயா. அவருக்கான சான்றிதழை நாங்கள் இந்த மேடையிலே எங்களுடைய நடுவர்களில் ஒருவர் வழங்கி வைக்க இருக்கின்றார். .3 வித்தியாசத்தில் ஒரு அணி முன்னேறுகிறதா அல்லது பின்னடைவை சந்தித்திருக்கின்றதா என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது சொல்லப் போகின்றோம். அந்த வகையிலே
273.3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது கணேதன் மதீனா முஸ்லிம் மகாவித்யாலயம். உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். ஆம், இவர்களையும் விட 21.3 புள்ளிகள் வித்தியாசத்தில் மாவனல்லை சாகிரா தேசிய பாடசாலை முதல் நிலையை பெற்றுக் கொள்கின்றது. அடுத்த சுற்றுக்கு தெரிவாகின்றது. எனவே அந்த அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். போட்டி என்று வந்துவிட்டால் நாங்கள் ஏட்டுக்கு போட்டி என்ற அடிப்படையில் நீங்களும் வாதிட்டீர்கள். எனவே உங்களுடைய அந்த ஆற்றலை, பேச்சாற்றலை, அந்த தயக்கம் கூச்சம் இல்லாமல் இந்த இடத்தில் வந்து பேசியதை நாங்கள் பாராட்டுகின்றோம். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை, அதே போல வி ஃபெஸ்ட் சமூக வலைத்தளத்தின் ஊடாக உங்கள் 2 அணிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நடுவர்கள், அதே போல பார்ப்பவர்கள், கேட்பவர்கள், இந்த போட்டியில் பங்கேற்ற அணியினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி, இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை சிந்தனைகளை செதுக்கி நாளைய தலைவர்களை உருவாக்கும் களம். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.